வெல்கம் டு பேங்கிங் கோச் தமிழ். இன்னைக்கு வீடியோ ஸ்பீட் மேத்தை பற்றி. ஃபர்ஸ்ட் எதுக்காக ஸ்பீட் மேத் கற்றுக்கலான்னு பார்த்தாலும் நம்ம பேங்கிங் செக்டார் பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். குவான்ஸில் ஒரு செக்ஷனுக்கு ப்ரிலிம்ஸில் நம்மளால மேக்ஸிமம் டைம் வந்து 35 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மினிமம் 30லேருந்து 35 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு கொஸ்டினை நம்மளை கம்ப்ளீட் பண்ணாதே நம்மளால எல்லா கொஸ்டினே கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக கால்குலேட் பண்ணுவோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்க முடியும். செகண்ட் வந்து அக்யூரேசி. நம்ம நார்மலாக ஸ்பீடாக கால்குலேட் பண்ணுறப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதே இந்த மெத்தடில் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸை தவிர்த்து கொஞ்சம் நல்ல அவுட்புட் கொடுக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4 மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். அடிஷனில் 2 மெத்தட், ரவுண்ட் அண்ட் அட்ஜஸ்ட், ஸ்பிளிட் அண்ட் ஆட். செகண்ட் சப்ராக்ஷனில் 2 மெத்தட், லெஃப்ட் டு ரைட் அண்ட் ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10. இது எதுவும் ஷார்ட்கட்டோ ட்ரிக்கோ இல்லை, இது எதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச். நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தடோட கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 69 + 28. இதை நம்ம நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். 6 + 9 17, 7 + 1, 1 + 6 7, 7 + 2 9, 97. இது நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தட். இப்போ நம்ம ரவுண்ட் அண்ட் அட்ஜஸ்ட் மெத்தடில் இதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ 69 இருக்கிறத நம்ம 17 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 70 + 28 இதை நம்ம பார்த்த வரையும் சொல்லிடலாம், 98. இப்போ 69 17 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம +1 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த +1 இங்கே சப்ராக்ட் பண்ணிடலாம். தட் இஸ் 97. இது நம்ம அதை ஒரு ஸ்டெப்ஸ் அதிகமாக போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதை நீங்கள் மைண்ட்லேயே போட்டுடலாம். இந்த மெத்தடு கொஞ்சம் ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவும் போட்டுடலாம். இதை நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். 76 + 42 இருக்கு. இதில் எதை ரவுண்ட் பண்ணலாம்? 6 ரவுண்ட் பண்ணோம்னா 80 ஆகும். இதில் வந்து நம்ம +4 பண்ணியிருக்கோம். இதே 42 ரவுண்ட் பண்ணோம்னா 40 ஆகும். இதில் -2 பண்ணிடுவோம். ஓகேவா? நம்மளுக்கு 4ஓட 2 வந்து சின்ன நம்பர். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன். 76 + 40 = 6 116. இப்போ வந்து நான் 2 ரிமூவ் பண்ணியிருக்கேன். அந்த 2 இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். +2 = 118. ஸோ நம்மளுக்கு எது வந்து ஈஸியாக ரவுண்ட் பண்ண முடியுமோ அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 115 + 38. இதில் எது நம்மளுக்கு கிட்ட இருக்கு? இதில் வந்து +2 பண்ணால் போதும். இதில் +or-5 பண்ணணும். ஸோ நம்ம +2 தான் சூஸ் பண்ணுவோம். 115 + 40 = 155. இப்போ நம்ம இங்கே +2 பண்ணியிருக்கோம், அதனால அதை -2 பண்ணிடலாம். 153 பார்ப்போம். இப்போ பாருங்க 448 + 287 இருக்கு. இதை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போடலாம். 448 15 5 + 1 12 13 3 + 1 735 வருது. இதை நம்ம இப்போ பார்த்து அந்த ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்போம். 448 வந்து நான் வந்து 450 ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 287 அப்படியே வச்சுக்கிறேன். 287. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா கூட 7 3 1 737. இப்போ நான் +2 இங்கே பண்ணியிருக்கனால இந்த +2 சப்ராக்ட் பண்ணுறேன். 735. இதே விட சிம்பிளாக பண்ணுறது தான் ஸ்பிளிட் அண்ட் ஆட் மெத்தட். இதை வந்து இன்னொன்று லெஃப்ட் டு ரைட் மெத்தட்னு சொல்லலாம். நம்பர் இருக்கு 458 367 இருக்கு. இதை வந்து நான் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு அப்படியே ஆட் பண்ணிட்டு போகணும். இப்போ வந்து 100 டிஜிட் எல்லாம் தனியாக பிரிக்கிறேன். 4 + 3 7. ஓகேவா? இங்கே வந்து 2 டிஜிட் இருக்கனால 700. அடுத்து 10th டிஜிட் 5 + 6 11 110. ஏன்னா இங்கே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் இருக்கனால அந்த ஒரு டிஜிட் 0 போட்டுறேன். 5 + 6 11. 8 + 7 15. நம்மளுக்கு அடுத்து எந்த டிஜிட்டுமே இல்லை, அதனால ஸ்ட்ரைட்டாக இங்கே போட்டுடலாம். 15 5 2 8. நம்ம இந்த மெத்தடில் வந்து போன சம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம்.
448 plus 287. 4 plus 2, 6. 4 plus 8, 12. 7 plus 8, 15. That is equal to 735. Calculate மெத்தடில் வந்து நம்ம 4 digit வச்சு பார்ப்போம். இதெல்லாம் வந்து மெயின்ஸில் வந்து அப்ராக்சிமேஷனில் கேட்கலாம். எப்படின்னா 890.1, 8.7 அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணி பார்ப்போம். 4668 3679. இது வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண நம்ம பென் யூஸ் பண்ணாமே மைண்ட்லேயே இதை கால்குலேட் பண்ணிடலாம். 4 plus 3 7, 6 plus 6 12, 7 plus 6 13, 9 plus 8 17, 7 4 3 8. டக்கு நம்ம சிம்பிளா முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சம் பார்க்கலாம். 398 plus 435. இதை பார்த்தோம்னா நம்ம 398 வந்து ஈஸியாக வந்து ரவுண்ட் அப் பண்ணலாம் 400ன்னு. ஓகேவா? 400 plus 435 பார்த்தா சொல்லலாம் 835. இப்போ ரவுண்ட் அப் பண்ண +2 ஆட் பண்ணியிருப்போம். இப்போ -2னா 833. இந்த சம்மில் பார்த்தோம்னா ரவுண்ட் அப் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம ஒவ்வொரு சம்முக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக வருமோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு இப்போ வந்து நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் தெரியும். அது தவிர இப்போ வந்து ரவுண்ட் அப் மெத்தட் தெரியும். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் மெத்தட் தெரியும். இந்த மூணுலையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சம்மில் வந்து எந்த இது டக்குன்னு வருதோ அந்த இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை வச்சு நம்மளால் மினிமம் ஒரு 5 செகண்ட்ஸ் குறைக்க முடிஞ்சால் கூட நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ இந்த இதை பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணது இந்த சம்மை பாருங்கள். 312 + 814. இதை நான் பார்த்தோன்னே நார்மல் மெத்தடில் சொல்லுவேன். 12 + 14 வந்து 26, 8 + 3 11. இதுக்கு நான் லெஃப்ட் டு ரைட் போகணும்னு அவசியம் இல்லை, ரவுண்ட் அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த சம்மை பார்த்தீங்கன்னா 739, 477. இது என்னால் பார்த்த வரையும் சொல்ல முடியல. இந்த டைமில் நான் லெஃப்ட் டு ரைட் போகிறேன். ஏன்னா என்னால் ஈஸியாக இந்த 2 நம்பரில் எதையுமே ரவுண்ட் அப் பண்ண முடியாது. இது நான் ரவுண்ட் அப் பண்ணாலும் 714 ஆகும். அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் லெஃப்ட் டு ரைட் போடுறேன். 7 + 4 1100, 3 + 7 10, that is 100. 7 + 9 16, 16216. ஓகேவா? நம்மளுக்கு எந்த மெத்தடில் வந்து ஸ்பீடாக பண்ண முடியுதோ அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு இந்த 3 மெத்தடையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாமில் வந்து நம்மளால் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்மளால் ஸ்பீடாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் பார்க்கலாம். சப்ராக்ஷனில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து லெஃப்ட் டு ரைட். பாருங்க, 723, 486. 7லேருந்து 4 போச்சுன்னா 300. 20லேருந்து 80 போச்சுன்னா -60. ஏன்னா வந்து 2 வந்து சின்ன நம்பர், 8 பெரிய நம்பர். ஸோ -60. ஓகே. 3லேருந்து 6 போச்சுன்னா -3. ஓகேவா? இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம். 300 - 60 240. 240 - 3 237. ஓகேவா? இதை நம்ம நார்மலாக போட்டோம்னா 723, 486. பாரோ பண்ணுவோம், 13 ஆகும். 13 - 6 என்னன்னு பார்க்கணும். 7. 7க்கு அப்புறம் இங்கே வந்து 1 இருக்கும். இங்கேருந்து 1 பாரோ பண்ணோம்னா 11. 11 - 8 3. இங்கே 6 இருக்கும். 6 - 4 2. இந்த மாதிரி போடுறத விட இது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இதில் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவுமே போட முடியும். எக்ஸாம் பாருங்க. 513 - 278. இதை நம்ம நார்மலாக பண்ணோம்னா இங்கேருந்து பாரோ பண்ணணும். 13. 13 - 5. இங்கே 0 இருக்கும். இதை நம்ம பாரோ பண்ணணும். 4. இங்கே 10. 7னா 3. 4 - 2 2. இதை நீங்களும் அப்படியே பென் எடுத்து லெஃப்ட் டு ரைட் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. 513 278. -5ல் 2 போச்சுன்னா 3. 7ல் 1 போச்சுன்னா -6.
3ல 8 போயிடுச்சுன்னா -5. 300 - 60 240. 240 - 5 235. இதை உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா நம்ம எந்த சப்ராக்ஷன்னாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சப்ராக்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆல் ஃப்ரம் 9 அண்ட் லாஸ்ட் ஃப்ரம் 10. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா பவர்ஸ் ஆஃப் 10. இப்போ 1000லேருந்து ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம், 10,000லேருந்து ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி டைமில் மட்டும் தான் இது யூஸ் ஆகும். இது எப்படின்னா இப்போ வந்து 10,000லேருந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 10,000லேருந்து 357 சப்ராக்ட் பண்ணுறோங்கிற போர்டில் ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10 யூனிட் டிஜிட்டை வந்து 10ஆக வச்சுட்டு மிச்சம் எல்லாம் 9ஆக வச்சுக்கோம். இது ஞாபகம் வச்சிட்டோம்னா நம்ம இது மைண்ட்லேயே போட்டுடலாம். இப்போ 1000லேருந்து ஒரு நம்பர் சப்ராக்ட் ஆகணும்னா கடைசி நம்பரை வந்து 10ஆல் சப்ராக்ட் பண்ணும். 7 10ஆல் சப்ராக்ட் பண்ணும் 3. மிச்சதெல்லாம் 9ஆல் சப்ராக்ட் பண்ணும். 5 9 4 9 3 6 643. நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம் பாருங்க. 1000லேருந்து 674. இதை நீங்கள் அப்படியே பென் யூஸ் பண்ணாமல் மைண்ட்லேயே போடுங்க. 4 வந்து 10ஆல் சப்ராக்ட் பண்ணுவோம் 6. 7 9ஆல் சப்ராக்ட் பண்ணோம்னா 2. 6 9ஆல் சப்ராக்ட் பண்ணால் 3. 326 தான் ஆன்சர். இதே நம்ம வந்து போடணும்னாலும் 9 9 10 6 7 4 4 -9 6 9 - 7 2 9 - 6 3 326. இது ஒன்றும் பெரிய ட்ரிக் அப்படிலாம் எதுவும் இல்லை. இது சும்மா இந்த மெத்தடில் இப்போ 1000லேருந்து ஒரு நம்பர் சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, 10,000லேருந்து ஒரு சப்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ எந்த நம்பர் சப்ராக்ட் பண்ணுமோ கடைசி நம்பரை 10ஆலையும் மிச்சம் எல்லாத்தையும் 9ஆல் சப்ராக்ட் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பென்னில் வந்து ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக எழுதிடலாம், பென் பேப்பர் இது யூஸ் பண்ணாமல். அதுக்காக தான் இந்த மெத்தட். இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ்க்கான வச்சிருக்க கொஸ்டின்ஸு. இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மினிமம் பென் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணது. நம்மளுக்கு இது வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன்ல ரொம்பவே யூஸ் ஆகும். மினிமம் 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்துடும் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே சிம்பிளிஃபிகேஷன். 10 இல்லை 10 to 12 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட வரும் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன்லேருந்து. நம்மளுக்கு அது அடிஷன் சப்ராக்ஷனும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் மட்டும் கேட்பாங்கன்னு இல்லை, மெயின்ஸ் லெவல்லே சில கொஸ்டின்ஸ்லாம் அடிஷன் சப்ராக்ஷனில் கேட்குறாங்க, அப்ராக்சிமேஷனில். Okay, thank you for watching this video.